தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். செவ்வாய் தோஷம் பற்றிய சிறப்புகள். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 2, 4, 12 செவ்வாய் இருந்தால் பரிகார செவ்வாய், 7, 8 செவ்வாய் இருந்தால் வலிமையான செவ்வாய். அப்போ அந்த 7, 8 இருப்பது வலிமையான செவ்வாய் என்பது வலிமையான செவ்வாயுடன் தான் சேர்க்க வேண்டும். அப்போ தான் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடன் வாழும் நிலைகள் ஏற்படும். 7, 8 செவ்வாய் இருக்கும் ஆண் பெண் ஜாதகத்தை 2, 4, 12 இருக்கும் ஆண் பெண் ஜாதகத்துடன் இணைவு பெற்றால் ஒரு 20, 25 வருஷம் அல்லது 15, 20 வருடங்கள் வாழ்ந்து அதுக்கு பின்னாடியும் பிரிஞ்சு போகிற ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஆணாக இருந்தால் வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டணுங்க. பெண்ணாக இருந்தால் அரச கிளை வச்சு அந்த அரச கிளைக்கு பெண்ணு தாலி கட்டி அதை முறிச்சு போடணுங்க. இதுதான் செவ்வாய் தோஷம் நீங்கிறது. இப்போ திருப்பதியில் எப்படி சந்திரபகவானுடைய கதிர்வீச்சு அதிகமாக ஸ்ப்ரெட்டாக இருக்குதோ, திருநள்ளாறில் எப்படி நீல நிற கதிர்வீச்சு ஸ்ப்ரெட்டாக இருக்குதோ, அதுபோல் பழனியில் செவ்வாய் பகவான், செவ்வாய் தோஷத்துக்குரிய அதிபதி செவ்வாய் பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு முருகனுக்கு உண்டு. இந்த செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் அடிக்கடி முருகனுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர இந்த செவ்வாய் தோஷங்கள் ஆகப்பட்டது நீங்கும். செவ்வாய் பகவானுடைய கதிர்வீச்சு அனுகிரகங்கள் அதிகம் ஸ்ப்ரெட்டாக இருக்கிற ஒரு மலை அப்படின்னா பழனி தண்டாயுதபாணி வீட்டில் இருக்கக்கூடிய பழனி மலை. அந்த பழனி மலைக்கு போயிட்டு வரும்போது இந்த செவ்வாய் தோஷங்கள் ஆகப்பட்டது நீங்கும். இந்த செவ்வாய் உடலில் இருக்கக்கூடிய அமைப்புகள், தோஷங்கள், நிவர்த்திகள் அத்தனையும் கிடைக்கப்பெற்று திருமணம் உண்டாகிற நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.